ஆனா என்கிட்ட இருக்க கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம். ഓ വെൽക്കം ബാക്ക് ടു എൻജോയ് ജെകെ. അപ്പൊ നമ്മൾ റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് ഭാഷ മൂവിയിലെ നെക്സ്റ്റ് സീനാണ്. ഏകദേശം നമ്മൾ നമ്മള് പണ്ടൊക്കെ കുറെ കേട്ട് പറഞ്ഞിട്ടുള്ള ഡയലോഗ് ഇങ്ങനെ കേട്ടിരിക്കുകയാണ്. പ്രത്യേകിച്ച് മറ്റേ സാധനം കേട്ടോ, കൊഞ്ച് അങ്കേപ്പാറ് കണ്ണ പറഞ്ഞ ഡയലോഗ് ഇല്ലേ, അത് എനിക്ക് ഒന്ന് ഉപയോഗിക്കാത്ത സിനിമകളില്ല അല്ലെ? എല്ലാ പടത്തിലും. അതിപ്പോ രജനി സാറിനെ ഉപയോഗിക്കുന്നത്. ഇപ്പൊ വേട്ടയാലിന് ഒരു ആ സോങ്ങിന്റെ അകത്തില്ല, അക്കടച്ചൂട് എന്നല്ല പറയുന്നത്, അങ്കേപ്പാറ് അതിനുള്ള സാധനം ഏകദേശം അതിന്റെ തെലുഗു വേർഷൻ. അപ്പൊ എനിക്കൊന്ന് വേറൊന്നുമില്ല, ഈ സിനിമ കംപ്ലീറ്റ്ലി റെഫറൻസ് പൂരാണ്, അങ്ങനെ പറയാം. റെഫറൻസ് ആണ്. അത് തുടക്കം തൊട്ടേ നമ്മൾ കണ്ടോണ്ടിരിക്കുകയാണ്. അത് അദ്ദേഹത്തിന് ഇൻട്രോ തൊട്ടിട്ട് ഏകദേശം എനിക്ക് തോന്നുന്നു ഓരോരോ സീന് കഴിയുമ്പോഴേക്കും ഓരോരോ ഡയലോഗ് ഇങ്ങനെ വരും അല്ലെ? എന്തായാലും നമുക്ക് തുടങ്ങാം. വോയിസ് മോഡുലേഷൻ. நானே முடிக்கிறேன். டைரக்ட் போயா மாணிக்கம், நீ சொன்ன மாதிரி நம்ம ஹவுசிங் காலனில இருந்து எல்லாரையும் காலி பண்ணி வேற இடத்துல வச்சிட்டோம். ஆனா அந்த இடத்துல ஆண்டனி பாம்பு வச்சுக்கிட்டு இருக்கான். வெக்கட்டும். ஓ டைரக்ட் വരാണോ? എല്ലായിടത്തും ബോംബ് വയ്ക്കുന്നു. மாஷா பாய், ஆண்டனி நம்ம பீப்பிள் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டுக்கு பாம்பு வைக்க பிளான் பண்ணிருக்கான். பண்ணட்டும். மாஷா பாய், ஆண்டனி கூட்டத்துல இருக்க பாபு நம்மளால ஆண்டனிக்கு தெரிஞ்சு போச்சு. ஆண்டனி அவனை கொல்ல போயிட்டு இருக்கான். போட்டோ ஆண்டனி, மார்க் ஆண்டனி, யாருக்கெல்லாம் உங்ககிட்ட பெரிய கூட்டமே உங்க கையில. கூட்டம் சேர்த்தவங்க ஜெயிச்சது கிடையாதுன்னா இந்த ஆண்டனி ஒரு ஆள் தாண்டா. ஆனா 1000 பேருக்கு சமம். உன் சாம்ராஜ்யத்தையே அழிச்சிட்ட. ஓகே. ഓ എന്തോ പ്ലാൻ. ஆண்டனி பாஷா, உன்னை பத்தி பேப்பர்ல ஏதோ வந்திருக்காம, கொஞ்சம் பேப்பர் எடுத்து பாரு. ഓ ഓ ഫോട്ടോ എടുത്തിട്ടുണ്ട്. അതാണ് ചെയ്യട്ടെന്ന് പറഞ്ഞല്ല. பாஷா, மாணிக் பாஷா, என்ன சொன்ன? கூட்டம் சேர்த்தவன் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேன்ல, உண்மைதான். ஆனா என்கிட்ட இருக்க கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம். ஓ எந்த தனி சாம்ராஜ்யம், அன்பு சாம்ராஜ்யம். இதை யாராலையும் அழிக்க முடியாது. தானா சேர்ந்த படம் மாதிரி இல்லை. அன்னைக்கு சொல்லல, என்ன 7 நாட்கள் உன் கதையை முடிச்சிட்டேன். இன்னைக்கு 20 நாளா உன் கதையை முடிச்சிட்டேன். கொஞ்சம் நேரத்துல பிடிக்க வராங்க போலீஸ், உன்னோட நிரந்தரமான வீடு கூட்டிட்டு போறதுக்கு. இந்த நாள் இந்த மாணிக் பாஷா வாழ்க்கை மகத்தான நாள். இமோஷனல். என் நண்பன் அன்பன் பாஷா ஆத்மா சாக்கிய நாள். நம்ம சொன்னீங்க இருக்கா, அல்ல அவங்கள அண்ணன் சோதிப்பான், ஆனா கை விட மாட்டான். ஆனா கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுருவான். பாத்தியா, அவன் கை விட்டுட்டான். முபாரக் பாஷா பாய், முபாரக். मान लिया यार, பெரிய ஆள் நீ. ஆனா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு பண்ணுவான். நீ என்ன தப்பு பண்ண தெரியுமா? உங்க அப்பாவை என்கிட்ட விட்டு வச்சிட்ட. போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி தனியா நீ இது வரல, அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அவர் இருக்க மாட்டார். படிச்சுட்டு சாமி, எனக்கு வேற வழி தெரியல. ആ ഗ്ലാസ് ഒറിജിനലോടെ വീണു. ഏകദേശം ആ ഒരു ഇതായല്ലേ. ഓ
ഓ ദേവനൊക്കെ ഇത് കാണുന്നുണ്ട്, എല്ലാത്തിലും ഉണ്ട്. എല്ലാം കാണുന്നുണ്ട്. എടുത്തിട്ട് പോണോ? ഓ ആ ചുളിവില്. ആ ഓ സ്വന്തം മോളല്ലേ അപ്പൊ? കുട്ടീനെ കൊണ്ടുപോകുന്നുണ്ടോ ഇനി? അവിടെ ഒരു മോളുണ്ടായിരുന്നല്ലേ? ആ உன் தம்பி தங்கச்சிகளை நல்லா படிக்க வைக்கணும், டாக்டர் ஆக்கணும், இன்ஸ்பெக்டர் ஆக்கணும், நல்ல குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். അതൊക്കെയാണ് ചെയ്തോണ്ടിരിക്കുന്നത്. நிறைவேற்றியா? சத்தியமாப்பா, சத்தியமா நிறைவேற்றப்பா. ஆனா இந்த பாஷா வாயில வாங்கிக்குமா? ഓ അതാണ്. இந்த பாஷா வாயில பாம்பே வேண்டாம். അതാണ് അന്ന് കണ്ട. എങ്ങനെയാவது പോയി സത്യം പണി കൊടു. കാരണം നഷ്ടങ്ങളല്ലേ ഉണ്ടാവുള്ളൂ. സത്യമാ ഇവന്റെ ഭാഷ ഭാഷയല്ലപ്പാ. അപ്പാ 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 ஒரு முத்து மாணிக் பாஷாவோட அப்பா இறந்தன்னைக்கு பாஷாவை இறந்து போயிட்டான். ഓ அவன் உயிரோட இல்ல. மாணிக்கம் ஊர் உலகத்திற்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணிடு. ഓ അങ്ങനെ അറിയിക്കാനീട്ട് എല്ലാരോടും. ബ്ലാസ്റ്റ് ചെയ്യിപ്പിച്ചു തോന്നുന്നു സ്ഥലങ്ങളൊക്കെ. ഡൈഡ് ഇൻ ബോംബ് ബ്ലാസ്റ്റ്. ஹாஸ்பிட்டல்ல இன்டென்சிவ் கேர்ல இருந்த அந்த 3 பேரும் ஆண்டவன் புண்ணியத்தால பழிச்சிட்டாங்க. ഓ ജീവനുണ്ട്, രക്ഷപ്പെട്ട്. അതായിരുന്നു ഫ്ലാഷ് ബാക്ക്. ആ இந்த நேரத்துல எப்படி கிளம்பிட்டேன்? സ്വന്തം മോൾ തന്നെയാണ് നീ? ആ കുഞ്ഞു കുട്ടിയൊക്കെ ഇത്ര വലുതോ? ഇല്ല അല്ലേ? எங்கே வேணாலும் ആ போகலாம். ഇല്ല ഇല്ല ഇല്ല. ஆனா அந்த ஆட்டோக்காரங்கிட்ட மட்டும் போக கூடாது. ஓஹோ தெரிஞ்சு போச்சுல. நான் அவர்கிட்ட தான் போறேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவர் கூட தான் வாழ போறேன். இங்க பாரு பிரியா, நீ எங்க வேணாலும் போலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா சொத்து பூரா உன் பேர்ல இருக்க, அத அந்த ஆட்டோக்காரன் தட்டிட்டு போக வேண்டதுக்கு நான் என்ன நிமிஷம் வாயினா. நாளைக்கு உனக்கு கல்யாணம் காலையில 9 மணிக்கு. இவன் தான் உன் புருஷன். இனிமே நீ இங்கதான் இருப்ப, இந்த முண்டமும் இங்கதான் இருக்கும், என் சொத்தும் என்கிட்டதான் இருக்கும். நீயும் ஒரு அப்பாவா? நானா சொன்னேன், நீதான் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த வீட்டை விட்டு போறேன். ഓ മറ്റേത് എവിടെയാ സ്വത്ത് പോരുതെന്നുള്ളൊരു ആ സംഭവം. ഓ അവിടെ നിന്ന് ഓടി വരികയാണ്. அப்பா எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. அதுக்குள்ள நீங்க வந்து எனக்கு காப்பாத்தல. என் கழுத்துல தாலி கயிறும். ஆனா உனக்குள்ள உயிர் இருக்காது. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. வந்து என்னை காப்பாத்துவீங்கல்ல. மாணிக்கம். ഓ மாணிக்கம் வந்து என்னை காப்பாத்து. மாணிக்கம். என்னை காப்பாத்துங்க please. ആ ആളിനി അതിലും പോണം. ശരിക്കും ഇടപെടണമെന്ന് വിചാരിക്കുമ്പോഴേക്കും അല്ലേ? ബന്ധു വേണല്ലോ പിന്നെ പിന്നെ. ഓ മരുന്നാണ് എന്തുണ്ട് കയ്യില്? മറ്റേതായിരിക്കുന്നില്ല, കൊറേ ഉറക്കുകളി ഒരുമിച്ചൊക്കെ എടുത്ത് കുടിക്കാറില്ല, പണ്ട് അങ്ങനെയൊക്കെ കഴിക്കുന്നു. എല്ലാരും എടുത്തല്ലേ ഓട്ടോ മൊത്തം? എല്ലാരും കൂടെ ഉണ്ടാവില്ലേ? എല്ലാ ഓട്ടോ സ്റ്റാർട്ട് ചെയ്ത് മറ്റേ ഓട്ടോ വന്ന സീൻ. ഓട്ടോയിൽ അവസാനം കല്യാണത്തിന്റെ ഒരു സാധനം ഇല്ലേ? ഉണ്ടോ? ആ
ഓട്ടക്കാരൻ മൊത്തം പോകുന്നത് അവിടെ വേറെ സ്റ്റൈലിലാണ് കഥ. പക്ഷെ ഡോണൊന്നല്ല, സിനാരി വ്യത്യാസമായിരിക്കുമല്ലോ. ഓ കാണുന്ന ഇപ്പോഴാണ്. ഇപ്പോഴാ കാണുന്നത്, അറിയില്ലേ അപ്പൊ? ഇല്ല ഇല്ല. ഓ അങ്ങനെ 2 ഗെറ്റപ്പ് കാണിക്കുന്നത്. സീനറി വേറെ ലെവലിൽ കളിച്ചു. പൊക്കോ പൊക്കോ പൊയ്ക്കോന്നാ. മറ്റേതുവരെ ഉണ്ടായിരുന്നു മറ്റേ അമ്പിളിന്റെ അത്. പൊക്ക അപ്പൊ അങ്ങനെയാണെന്നുണ്ടെങ്കിൽ പറഞ്ഞുകൂടായിരുന്നു നേരത്തെ. അല്ല അമ്പിളിയിൽ കാണിക്കില്ല. പൊക്ക പൊക്ക. പക്ഷെ ഇവർക്ക് അറിയില്ലായിരുന്നോ, മറ്റേ ഇയാൾക്ക് അറിയില്ലായിരുന്നോ ഭാഷയാണെന്ന്? ഇല്ല ഇല്ല ഇല്ല, കണ്ടിട്ടില്ലല്ലോ. ഓ കാണാൻ പറ്റിയിട്ടില്ല, മുന്നേ കാണിച്ചിട്ടില്ലല്ലോ. ആ ഓട്ടക്കാരെന്ന് മാത്രമേ പറഞ്ഞുള്ളൂ. ഓ ദാസേട്ടൻ അല്ലേ? അതെ. അല്ലേ നല്ല രസമല്ലേ ദാസേട്ടന്റെ വയസ്സ്. பெண்ணின் மனமாதில் விட வேண்டும் விரிதான் மாறாது கடல் கொண்ட கங்கை நிறம் மாற வேண்டும். ലിറിക്സും റൊമാൻറ്റിക് ലിറിക്സ് ആണ്. மகனின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான். வேந்தது கண்டதும் விலகியதோ முத்தம் என்பதனால். ടൈം ഓ പക്ഷേ അപ്പോഴ മറ്റേ ആന്റണി അല്ലേ ഇപ്പോഴും? മുംബൈയില്